வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் ஏந்துச்சேன். நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. ஏன்னா ரீசன்னா வந்து நேற்று ஈவினிங்காக வந்து ஸ்டெப்ஸில் வந்து அப்படியே ஸ்லிப் ஆகிடுச்சு. நல்லா கால் சுளுக்கு பூச்சின்னு இருக்குது. ஏஞ்சி உட்கார கூட முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஹஸ்பண்ட் வந்து ஆயில்மெண்ட்லாம் அந்த டைமுக்கு போட்டு விட்டாரு. நாளைக்கு காற்றுலேயே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, மார்னிங் வந்து சொன்னோடனே வேண்டாங்கோ, நான் இன்றைக்கி ஒரு நாள் பார்க்கலாம், சரியாகலன்னா வந்து நாளைக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, அவரும் ஓகே சொல்லிட்டு அவர் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நேற்று வந்து சாதம் மிச்சம் ஆயிடுச்சு, தட்டைப்பயிறு குழம்பு வச்சுருந்தேன், அதை தான் சாப்பிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. நான் வந்து வெந்தயம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு செவ்வாழை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸு, அதுக்கப்புறம் அம்மா வந்து இது உருளைக்கிழங்கும் முட்டையை வேக வச்சு வறுவல் பண்ணி கொடுத்தாங்க. சரி, அதையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். வேலையே செய்ய முடியல. இந்த முட்டி வலி கால் வலியெல்லாம் வந்து இந்த பிரண்டை சட்னி சாப்பிட்டாக்கா வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம டேப்லெட் சாப்பிட்றது இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிறது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடியில் வந்து ஜாஸ்தி பிரண்டை இருக்குது. இதுவும் நான் சட்னி பண்ணலாம்னு நினச்சி இப்போ தான் அதுக்கு டைமே கிடச்சிக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கால் வந்து இந்த மாதிரி சுளுக்கு பிடிச்ச பிறகு தான் வந்து அது சட்னி பண்ணனே தோணுது எனக்கு. சரி, எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து புசி வந்து எங்கே தான் வந்துச்சோ தெரில, பசின்னு கேட்டுச்சு. ஒரு கருவாடு எடுத்து போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.